4ஆம் இடங்கிறது தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை சொல்லப்படுது. காரு 4ஆம் இடம், வீடு 4ஆம் இடம், அம்மா 4ஆம் இடம், சுகஸ்தானங்கிறது 4ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு சுகஸ்தானங்கிறது 4ஆம் இடம் தான். நல்ல பேண்ட் சட்டை போட்டு போகிறாரு, நல்ல சட்டை போடுறாரு அப்படின்னா, நல்ல சட்டை போடுறாரு, மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பரான ட்ரெஸ் எடுத்து வந்து போட்டிருக்காருயா அப்படி சொன்னால் அது 4ஆம் இடம். அம்மா நல்லா இருக்குது அப்படின்னா அது 4ஆம் இடம். வீடு நல்ல வீடை கட்டிட்டாருப்பா, சூப்பராக இருக்குது அப்படின்னா அது 4ஆம் இடம். நல்ல கார் வச்சுருக்காரு அப்படின்னா அது 4ஆம் இடம். கார், வண்டி, வாகனம், வீடு, மனை. காரகத்துவம்னு எடுத்துட்டோம்னு வச்சுங்க, காரகத்துவம் ஏகப்பட்ட காரகத்துவம் இருக்குது 4ஆம் இடத்துக்கு. சுகஸ்தானம் 4ஆம் இடம். அப்போ ஒரு மனிதனுக்கு 4ஆம் இடம் சாதகம் பார்க்க வரக்கூடிய வாடிக்கையாளர் என்கிட்ட கேட்குறாங்க, நான் வீடு கட்டிடுவேனா, வீடு நான் கட்டிடுவேனா, காரு சொந்தமாக வாங்கிடுவேனா, நான் வாடகை வீட்டிலேருந்தே கஷ்டப்படுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த 4ஆம் இடத்துக்கு அவருடைய சாதகத்தில் 4ஆம் இடத்தை பார்க்கணும். 4ஆம் இடம் 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். 4ஆம் இடம் நல்லா இருக்கா, இவர் வீடு வாங்குவாரா, இடம் வாங்குவாரா, காரு வாங்குவாரா, அம்மா நல்ல நிலைமையில் இருப்பாங்களா, அம்மாவோட ஆதரவு இவருக்கு இருக்குமா, சந்தோஷம் பிரியமாக இருக்காரா அப்படின்னா 4ஆம் இடத்தை பார்க்கணுங்க. ஒரு மனிதனுக்கு லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தை பார்த்தாலே சுகஸ்தானத்தை பார்க்கும்போதே இவர் நல்ல நிலைமையில் இருக்காரா, என்ன நிலைமையில் இருக்கார், என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்ல முடியும். அதே பாருங்கள், உங்கள் லக்கணத்துக்கு ராசி எத்தனாம் இடமும் வந்திருக்குன்னு பாருங்கள். உங்கள் லக்கணத்துக்கு ராசி எத்தனாம் இடம் வந்திருக்கு, 3, 8, 12 இருக்கா, லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல ராசி விழுந்திருக்குதா, அந்த லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல ராசி விழுந்து அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார், அந்த நட்சத்திரத்தில் அந்த சந்திரன் போகும்போது தான் இவங்களுக்கு ஜனனகால திசைன்னு வரும். இப்போ இருப்பு திசைன்னு வரும். இப்போ லக்கணம் ஒன்றா இருக்கும், ராசி ஒன்றா இருக்கும். நட்சத்திரத்தில் ஒரு 3 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருப்பாங்க. அந்த நட்சத்திர அதிபதி திசை இருப்பு என்ன, இந்த சாதகருக்கு சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா, 4ஆம் இடம் வண்டி, வாகனம், வீடு, மனை இதெல்லாம் நல்லா இருக்குமா இருக்காதான்னு சொல்லக்கூடியது. அதை 4ஆம் இடத்தை பார்க்கணும். லக்கணத்துக்கு சந்திரன் எங்கே இருக்கார், லக்கணத்துக்கு ராசி எத்தனாம் இடம் வளர்ந்துருக்குது, அந்த சந்திரன் என்ன நட்சத்திரம் தான் இவங்களுடைய ஜனனகால திசை. அப்போ அந்த திசை எப்படி போயிட்டுருக்கு, வண்டி, வாகனம், வீடு, மனைக்கு சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத மெயினாக பார்த்துக்கணும். சுகஸ்தானங்கிறது மெயின். அந்த மெயினாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஜனனகால திசை என்ன, இப்போ என்ன போயிட்டுருக்கு, எடுத்து 4 கோடி திசை ஓடுதா. இப்போ உங்கள் லக்கணத்துக்கு பாருங்கன்னா 4 கோடி திசை ஓடுதா, 5 கோடி திசை ஓடுதா, எத்தனை கோடி திசை ஓடுது, அதையும் நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். அப்படி பார்த்தா சுகஸ்தானத்தை சுகஸ்தானம் 4ஆம் இடம் வண்டி, வாகனம், வீடு, மனைனாலும் சுகஸ்தானமாக நீங்கள் வீடு கட்டிட்டீங்க, தாய் நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அம்மாவோட ஹார்ட்டை செக்கப் பண்ணி பார்க்கணும். உங்கள் ஹார்ட்டில் உங்கள் அம்மாவோட ஹார்ட்டு செக்கப் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு தடவை ஆஞ்சியை பண்ணி பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு கட்டிட்டீங்க, கார் வாங்கிட்டீங்க, சுகஸ்தானம் நீங்களும் சந்தோஷபுரியமாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை சிக்கல் வரும். மெயினாக ஹார்ட்டை நம்ம செக்கப் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ அந்த 4ஆம் இடம் எல்லாமே நல்லா இருக்கும்போது 3ஆம் இடங்கிறது விரயஸ்தானம். 4க்கு 3 விரயஸ்தானம். அப்போ நீங்கள் முயற்சி பண்ணுறதுல பார்த்து என்ன மாதிரி மூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி 3ஆம் இடம் தவுள் தொடர், இன்டர்நெட்டு, தவுள் தொடர், நகை நட்டு, ஆடை ஓரம் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நகையெல்லாம் கொண்டு அடமானம் வைக்கிறது, அந்த இன்ட்ரெஸ்ட்டு அதை உங்களுக்கு தவுள் தொடரில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துட்டு போகும். உங்கள் தாய்க்கு ஆஞ்சியை பண்ணி பார்த்துக்குங்க. ஹார்ட்டு, இன்ஜின் சம்மந்தப்பட்டது, உடம்புல என்ன மாதிரி ஒரு குறைகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணிக்கன்னா, நம்ம கார் வாங்கிட்டோம், வண்டி வாங்கிட்டோம், சுகஸ்தானம் நல்லா இருக்குது, அம்மா நல்லா இருக்குன்னா அதில் ஏதோ ஒரு இடைஞ்சல் இருக்குதுன்னு அர்த்தம். என்னங்க, 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடங்கிறது 3ஆம் இடம், முயற்சி ஸ்தானம். முயற்சி எடுத்து நீங்கள் உங்கள் அம்மாவோட ஹார்ட்டை பாருங்கள், ஆஞ்சியை பண்ணி பாருங்கள், நல்லது நடக்கும். கொஞ்சம் விரைய செலவு பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். என்கிட்ட சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.